ஃபஸ்குருஹு கமா ஹதாக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா எதற்கு நம்மளை ஜிக்ர் செய்ய சொல்றானா, வாப்பாவை கொடுத்துட்டான் அதற்காக நம்மளை ஜிக்ர் செய்ய சொல்றானா? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த வாப்பாவை கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான், உம்மாவை கொடுத்திருக்கான். அதற்காக ஜிக்ர் செய்ய சொல்றானா? கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் உம்மாவை கொடுத்திருக்கான். மனைவி, மக்கள், சொத்து, செல்வம், இந்த துன்யால பயங்கரமான வாழ்க்கை, வீடு, காரு, பைக்கு, இதெல்லாம் கொடுத்திருக்கான்பா. இதற்காக உங்களை ஜிக்ர் செய்யுங்கன்னு சொன்னா கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் இதெல்லாம் கொடுத்திருக்கான். அப்ப ஜிக்ர் சொன்னா எதற்காக ஜிக்ர் செய்யணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்திருக்கானா, அப்ப நீங்க ஜிக்ர் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு நான் கொடுக்கிறேன்னு சொன்னா அது பெருமானாரின் மூலமாகத்தான் கொடுப்பேன். அந்த ஹிதாயத்து அப்ப எது கிடைச்சாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக தான் கிடைக்குது. அப்ப அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரையே விட தயாரானார்கள் அந்த சஹாபாக்கள்.